இது என்ன 9 மாதிரி இருக்கு, அரவாணி மாதிரி இருக்கு, அப்படியே சத்யராஜை குறிச்சு வச்சிருக்கு. பொம்பளையா ஆம்பளையா இது? ஐயோ கடவுளே, இதெல்லாம் பேச வந்துட்டு பாரு அப்படின்னு நிறைய பேர் இந்த பொண்ணை பார்த்தா பதிவு போடுறீங்க. அவங்களும் நல்லா படித்த பொண்ணு தான். நடிகர் சத்யராஜோட மகள். இப்போ டிவிகேவுக்கு எதிர்ப்பாக பேசுறதுனால அவங்கள கரிச்சு கொட்டுறீங்க. சரி ஓகே, ஒரே குடும்பத்தில் சிபி விஜய்க்கு ஆதரவாக தானே பேசுறாரு, அதை வச்சாவது நீங்கள் கொஞ்சம் விட்டு வைக்கலாமே. ரெண்டாவது, ஒரு பெண் எதிர்க்கிறான்னா அந்த பெண்ணை நேருக்கு நேராக நின்று பேசுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வன்மம் இருக்கோ நேருக்கு நேராக பேசுங்க, நேருக்கு நேராக பண்ணுங்க, முதுகில் குத்தக்கூடாது. ஒரு பெண்ணை எப்படிலாம் ஒரு பெண்ணை வாய அடைக்கலாம், அப்படிதானே? சிவகார்த்திகேயன் படம் கூட ஒன்று ஐஸ்வர்யா ராஜேஷை வச்சு நடிச்சிருந்தாரு. அதில் கூட ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து எடுத்துட்டு வரும்பொழுது, இல்லடா 2 ஆடுது மச்சான், எது ஆடுதுன்னே தெரியல, எது பாலுன்னே தெரியலன்னு மார்பகத்தை கார்னர் பண்ணி பேசியிருப்பாங்க அந்த படத்தில். அதே மாதிரி தான் சொல்கிறேன், இது ரொம்ப தப்பு. அவங்கள வந்து 9 யாரு, 9ங்கிற வார்த்தை தவறுன்னு சொல்லி தான் திருநங்கைங்கிற அழகான பேரை அவங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லாருமே இந்த பூமியில தான் வாழ்றோம். யாரும் செவ்வாய் கிரகத்திலையும் சந்திர கிரகத்திலையும் வேற்று கிரகத்திலையும் வசிக்கல. யாரு செத்தாலும் இந்த பூமியில 6 அடி குழி தான், ஒரு சொம்பு சாம்பல் தான். 9ங்கிறது அரவாணிங்கிறது கஷ்டமா இருக்கும். அவங்க ஆசைப்பட்டதுக்கு வரல, கஷ்டங்க. அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. இது எந்த இடத்துல வேலை கேட்டாலும் வேலை கிடக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. என்னதான் அவங்க புடவை கட்டினாலும் ஒரு சிலர் அதில் ஜெயிச்சு முன்னுக்கு வந்தாலும் எல்லாரும் தாக்கப்படுறோம். அதுக்கு ஈக்குவலாக ஒரு சில திருநங்கைகளும் தவறு செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அவங்களுக்கு திருநங்கைன்னு பேர் இருக்குது. ரெண்டாவது, இவங்க ஒரு பெண்ணு, அவங்க அப்பாவுக்கு பிறந்திருக்காங்க, அவங்க அப்பா ஜாடையில தான் இருப்பாங்க. இதில் பெருமையான விஷயம் தானே. டிவிகேவை பற்றி பேசுகிறாங்களா, உங்களுக்கு பிடிக்கலையா? அவங்கள பேசுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு அரைஞ்சிட்டு போயிடலாம். நீ 9 மாதிரி இருக்க, அரவாணி மாதிரி இருக்க, ஆம்பளை மாதிரி இருக்க, பொம்பளையே இல்லை. உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க. எப்படி எல்லாரும் பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும்னு ஏதாவது சட்டம் விதி இருக்கா? அப்படியே அங்கங்கள்லாம் செதுக்கி வச்ச மாதிரி, பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன், அடடா பிரம்மன் கஞ்சனடி, சற்றே நிமிர்ந்தேன், தலை சுற்றி போனேன், அது மாதிரியா? அப்படியே அதை செதுக்கி வச்ச மாதிரி இருக்கணுமா? கணவன் மனைவி 2 பேர் இணைகிறாங்கன்னா அம்மா மாதிரியோ அப்பாவை மாதிரியோ உருவத்துல ஒரு மாதிரி இருக்கும், குணாதிசயத்துல ஒரு மாதிரி இருக்கும். 2 பேர்ல யாரோ சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும். அவங்க அம்மா சத்யராஜை கல்யாணம் பண்ணி முறைப்படி குழந்தை பிள்ளை பெற்றிருக்காங்க. அது சத்யராஜ் ஜடையில இருக்காங்க. அவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்குது, அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அவங்க லைஃப் அவங்க கேரி பண்ணிக்க போறாங்க. ஒரு விஷயத்த அவங்க பேசுறாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா எதை பேசணுமோ அதை பேசுங்க சகோதரர்களே. இதனால விஜய் என்ன பேரை தான் நீங்க அசிங்கமாக்குறீங்க. உங்க தலைவரோட பேரை நீங்க தான் எடுத்து கொடுக்கணும். அவனோட பேரு, இந்த பசங்க எவ்வளவு கேவலம் பேசுறாங்க பாரு. அவர் ஜெயிச்சு வந்தாலும் இப்படிதான் இவங்க எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க 4 பேர். இது விஜய் பேரை, விஜய் போட்டோ ப்ரொஃபைல் வச்சுட்டு உங்க பேரை நீங்க கேவலப்படுத்திக்கிறீங்க. ஒரு பெண்ணை தாக்குறதுக்கு 1000 வழி இருக்கு. ஒரு உருவ கேலி பண்றதெல்லாம் உலகத்திலேயே நரகமான ஒரு விஷயங்க. நம்ம வீட்டுல உள்ள பொம்பளை பிள்ளை, நம்ம பொண்டாட்டி பிள்ளை, அக்கா தங்கச்சி எல்லாம் கிளியோ பட்டுற மாதிரி இருப்பாங்களா?